யாரும் வந்து ஏதாவது பொய் சொல்கிறாங்களா, எல்லாமே வந்து ஒரு பெண்ணால் வந்து ஒரு பார்வையில் வந்து அந்த பெண்ணால் வந்து ஈஸியாக வந்து சொல்ல முடியும். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை பற்றி 10 சீக்ரெட்ஸ் அதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் யாரை புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். பெரிஃபரல் விஷன், இன்டைரக்ட் விஷன். ஸோ நம்ம நார்மலாக பார்க்குற ஒரு விஷயத்தை வந்து டைரக்ட் விஷன் சொல்லுவோம். ஸோ நமக்கு தெரியாத 2 விஷயம், இந்த சைடில் இருக்கிறது இந்த சைடில் இருக்கிறது, இதை தான் நம்ம இன்டைரக்ட் விஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆணால் வந்து டைரக்ட் விஷனில் வந்து பெரிய அளவில் வந்து சைன் பண்ண முடியும். ஒரு ஆண் வந்து டேரெக்டாக ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறான் அப்படின்னா அவனால் வந்து அது கிளியராகவும் அக்யூரேட்டாகவும் பார்க்க முடியும். ஆனால் ஆணால் வந்து பெரிஃபரல் விஷனில் வந்து பெரிய அளவில் வந்து சைன் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்களுக்கு வந்து பெரிஃபரல் விஷன் வந்து பெரிய அளவில் இல்லை. ஆனால் ஒரு பெண்ணால் வந்து பெரிஃபரல் விஷன் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பார்க்க முடியும். பெண்களுக்குள்ள பெரிஃபரல் விஷன் வந்து ரொம்ப வைடானது. எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு டிராஃபிக்கில் வந்து ஒரு பெண் வந்து பைக்கில் போகிறான்னா அவளால் வந்து இந்த சைடில் வந்து எந்த பஸ்ஸோ இல்லைன்னா காரோ ஏதாவது வந்தால் கூட அவளுக்கு வந்து கரெக்டாக பார்க்க முடியும். ஆனால் ஒரு ஆணால் வந்து இந்த சைடில் என்ன வண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் வந்து கூர்மையாக வந்து கணிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து க்ரௌடாக வந்து நிறைய சாதனங்கள் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை மட்டும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆண்களால் வந்து ஈஸியாக வந்து எடுக்க முடியாது. ஆனால் ஒரு பெண்ணால் வந்து இந்த ஒரு பொருளை வந்து கரெக்டாக வந்து எடுக்க முடியும். இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிஃபரல் விஷன் வந்து வைடாக இருக்கிறது தான். இந்த பெரிஃபரல் விஷன் வைடாக இருக்கிறது வந்து நிறைய அளவில் வந்து பெண்களுக்கு வந்து உதவி பண்ணால் கூட சில விதத்தில் வந்து இது நெகட்டிவாகவும் பார்க்கப்படுது. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிஃபரல் விஷன் வந்து வைடாக இருக்கிறதுனால ஒரு பெண்களால் வந்து நேச்சுரலாக வந்து ஷூட்டிங் பண்ண முடியாது. பெண்கள் வந்து நேச்சுரலாக வந்து ஒரு பான் வந்து ஷூட்டர்ஸ் இல்லை. ஆனால் ஆண்கள் வந்து நேச்சுரல் பான் ஷூட்டர்ஸ். அவங்க வந்து துப்பாக்கி சுடுதலில் வந்து அவங்கள நேச்சுரலாகவே வந்து எக்ஸல் பண்ணலாம். ஆனால் ஒரு பெண்ணால் வந்து அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் எடுத்து வந்து அவளால் வந்து சாதிக்க முடியும். நிறைய பெண்கள் வந்து அப்படி சாதிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு மெயினாக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் விஷன். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா கலர்ஸ். ஒரு பெண்ணால் வந்து நிறைய கலர்ஸை வந்து பார்க்க முடியும். ஒரு ஆணால் வந்து கொஞ்சம் கலர்ஸ் தான் பார்க்க முடியும். ஒரு ஆண் வந்து ஒரு ப்ளூ ரெட் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலரை பார்த்தாங்கன்னா அந்த ஆணுக்கு வந்து அது வந்து ப்ளூ ரெட் இப்படிப்பட்ட கலராக தான் தெரியும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த ப்ளூ ரெட்டில் வந்து 1000 பிரிவுகளை வந்து ஒரு பெண்ணால் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோம். ஆண்களுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, பெண்களுக்கு வந்து 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. இந்த 2 எக்ஸ் குரோமோசோம் வந்து பெண்களுக்கு இருக்கிறது உள்ள காரணத்தினால பெண்களால் வந்து நிறைய கலர்ஸை வந்து பார்க்க முடியுது. சில பெண்களால் வந்து 99 மில்லியன் கலர்ஸ் வரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. பெயின் டாலரன்ஸ். ஒரு ஆண் வந்து அவனுக்கு வாழ்நாளில் அவன் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வலியை கூட ஒரு பெண்ணால் வந்து ஈஸியாக தாங்க முடியும். இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி. ஒரு பெண்ணால் வந்து ஃபிசிக்கலாக உள்ள பெயினை மட்டும் இல்லை, ஒரு எமோஷனலாக உள்ள ஷாக்கை கூட ஈஸியாக வந்து தாங்க முடியும். ஆனால் ஆண்களுக்கு வந்து இந்த கேபபிலிட்டி வந்து ரொம்ப குறைவு. ஸோ ஒரு ஆண்களால் வந்து ஃபிசிக்கலாகவும் சரி எமோஷனலாகவும் சரி ஒரு ஷாக்கையோ ஒரு பெயினையோ வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து தாங்க முடியாது. ஆண்கள் அதிகமாக அழுகிறாங்களா, பெண்கள் அதிகமாக அழுகிறாங்களா? இதுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு பதில் தான் இருக்கும், பெண்கள் தான் அதிகமாக அழுகிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. ஸோ ஆனால் வந்து பெண்கள் தான் அதிகமாக வந்து அழுகிறதா வந்து பார்க்கப்படுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து ஈஸியாக வந்து அழலாம், ஆனால் ஆண்களால் வந்து ஈஸியாக வந்து அழ முடியாது. இதுக்கு வந்து சயின்டிஃபிக்கலாக ஒரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் வந்து குறைவாக இருக்கிறதுனால ப்ரொக்லாட்டின் அப்படின்னு உள்ள ஒரு ஹார்மோன் வந்து கூடுதலாக வந்து சுரக்குது. இந்த ப்ரொக்லாட்டின் உள்ள ஹார்மோன் வந்து ஆண்களை விட வந்து 60% வந்து கூடுதலாக வந்து பெண்கள்லாம் சுரக்கிறதுனால இந்த ப்ரொக்லாட்டின் உள்ள ஹார்மோன் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுகையை வந்து ப்ரொமோட் பண்ணோம். அதனால் வந்து ஒரு பெண்ணில் வந்து அழுகை வந்து ப்ரொமோட் ஆகிறதுனால ஒரு பெண் வந்து அழுகிறது வந்து குவான்டிட்டி வந்து கூடுதலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸோ ஒரு பெண்ணுக்கு டியர் டக்ட் வந்து சின்னது, ஆண்களோட டியர் டக்ட் வந்து பெருசு. ஸோ ஆண்களோட டியர் டக்ட் வந்து பெருசு இருக்கிறதுனால ஆண்கள் வந்து அழுதாலும் வந்து அது கீழே விழுறதில்லை. ஸோ கண்ணீர் வந்து கீழே விழுறதில்லை. ஆனால் வந்து ஒரு பெண் வந்து அழுதா அந்த டியர் டக்ட் வந்து சின்னதாக இருக்கிறதுனால அந்த கண்ணீர் வந்து ஈஸியாக வந்து கீழே விழுந்துடும். இதுதான் பெண்கள் வந்து அதிகமாக வந்து அழுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள விஷயம். வாயாடின்னு ஒரு பேர் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது, ஆண்களுக்கு இதே போல் வந்து பேரை வந்து கொடுக்கல. இது காரணம் என்ன? பெண்கள் வந்து அதிகமாக பேசுகிறதுனாலையா? ஒரு வகையில் இது உண்மை தான். பெண்கள் வந்து சராசரியாக வந்து ஒரு நாள் வந்து 20,000 வார்த்தை வந்து சொல்கிறாங்களாம். ஆனால் ஆண்கள் வந்து வெறும் வந்து 7,000 வார்த்தை தான் சொல்கிறாங்களாம். இதுக்கு வந்து என்ன காரணம்? இதுக்கு ஒரு சின்ன ஒரு காரணம் தான் இருக்குது. பெண்கள் சொல்கிறது எல்லாமே வந்து இன்டெரக்டான வார்த்தைகள். ஸோ அவங்க ஒரு சென்டென்ஸ் சொல்கிறாங்கன்னா பெரும்பாலும் வந்து அது இன்டெரக்டாக தான் இருக்கும். ஸோ டேரெக்டாக வந்து அவங்க பேசுகிறது இல்லை. ஆண்கள் வந்து சொல்கிறது எல்லாமே வந்து பேசிக்காக வந்து டேரெக்டான வார்த்தைகள்.
ஸோ ஆண்கள் வந்து ஒரு விஷயங்களை சொல்கிறாங்கன்னா அதை வந்து சிம்பிளாக சொல்லுவாங்க. அந்த பெண்களை வந்து அந்த ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டோரியை வந்து பில்ட் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் பெண்களோட வார்த்தைகள் வந்து கூடுதலாக இருக்குது. ஆனால் உச்சரிப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்துலேயே வந்து ஒரு வார்த்தைகள் வந்து கிளியராக சொல்கிறதுலேயே வந்து ஒரு புரியுறது மாதிரி ஒரு தெளிவாக சொல்கிறதுலேயும் வந்து பெண்கள் தான் முதலிடத்துல இருக்காங்க. ஆண்களை வந்து எல்லா வார்த்தைகளும் வந்து தெளிவாக வந்து உச்சரிக்கவே முடியாது. ஸோ சில வார்த்தைகளை வந்து ஆண்கள் வந்து தவறாக வந்து உச்சரிக்கிறாங்க. ஆனால் சரியாக வந்து வார்த்தைகளை வந்து உச்சரிக்கிறதுல வந்து பெண்கள் தான் எப்போவுமே வந்து முதலிடத்துல இருக்காங்க. ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணும் சரி 2 பேருமே வந்து போன் பார்ப்பாங்க. 2 பேருமே வந்து ஒரு ஆபாச படம் வந்து பார்ப்பாங்க. ஆனால் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு ஆபாச படம் பார்க்குறதுக்கும் ஒரு பெண் வந்து ஒரு ஆபாச படம் பார்க்குறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு பெண் வந்து எப்போவுமே வந்து அவர் ஆபாச படம் பார்த்தா இல்லைன்னா ஒரு போன் வீடியோ பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து அட்மிட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா வந்து ஒரு போன் வீடியோ பார்க்குறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெண் வந்து கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணுவான். ஆனால் வந்து ஒரு ஆண் வந்து ஈஸியாக வந்து அவன் ஒரு போன் வீடியோ பார்த்தான்னா ஈஸியாக வந்து அதை அட்மிட் பண்ணிடுவான். இதுதான் பெரிய ஒரு வித்தியாசமாக வந்து சொல்லப்படுது. ஒரு ஆண் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸை வந்து எப்படி பார்க்குறான், அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிளை வந்து எப்படி வந்து கவனிக்கிறான். ஒரு பெண் வந்து அவளோட ஃப்ரெண்ட் சர்க்கிளை வந்து எப்படி கவனிக்கிறான். இந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இதுக்கு ஒரு சிம்பிளான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு விஷயத்த வந்து ஒரே மாதிரி தான் வந்து டீல் பண்ணுறாங்க. ஆனாலும் வந்து ஆண்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து விட்டு கொடுக்குறதில்ல. அவங்க வந்து கல்யாணம் ஆனாலும் சரி, அது அவனுக்கு கல்யாணம் வந்து ஒரு குழந்தை இருந்தாலும் சரி, அவன் வந்து எந்த சூழ்நிலையில் வந்து அவனோட ஃப்ரெண்டை வந்து யார்கிட்டையும் வந்து விட்டு கொடுத்து பேச மாட்டான். ஆனால் ஒரு பெண் வந்து சில கஷ்டமான சூழ்நிலையில் வந்து அவளுக்கு சொந்த ஃப்ரெண்டை வந்து விட்டு கொடுக்குறவள சூழ்நிலை ஏற்படும். ஸோ எல்லாருமே வந்து நான் குறித்து சொல்லலை, ஆனால் சிலவங்க வந்து இப்படி செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஒரு பெண்ணால் வந்து அடுத்தவர்கள் மனசை வந்து ஈஸியாக வந்து வாசிக்க முடியும். அடுத்தவங்களை வந்து அவளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அது மட்டும் இல்லை யாரும் வந்து ஏதாவது பொய் சொல்கிறாங்களா, எல்லாமே வந்து ஒரு பெண்ணால் வந்து ஒரு பார்வையில் வந்து அந்த பெண்ணால் வந்து ஈஸியாக வந்து சொல்ல முடியும். எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுங்க மேலே ஒருத்தங்க வந்து ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த பெண்ணை வந்து லவ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஆசைப்படுறான். ஆனால் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து தெரியும். ஸோ அவனை பார்வையில் வந்து அவளால் வந்து அவன் வந்து அவளை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் வந்து அவள் காட்டிக்கிறதே இல்லை. ஆனால் ஒரு பையன் வந்து ஒருத்திக்கு வந்து அவன் மேலே வந்து ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து அவள் சொன்னால் மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து அவனால் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு பெண்ணால் வந்து ஒரு பார்வையால் வந்து அவளால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். மெயினாக வந்து சொல்லப்போனால் இந்த பெரிஃபரல் விஷன் வந்து இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களோட ஒரு மைண்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு கேப்பபிளாகவும் இருக்குது. ஒரு பெண் வந்து அவளுக்கு வாழ்நாளில் வந்து கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு வருஷம் வந்து துணியை செலக்ட் பண்ணுறதுலேயே வந்து வேஸ்ட் ஆக்குறா அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஷாக்காக இருக்கலாம், ஆனால் அது உண்மை தான். ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த ஒரு துணியும் சரி, எந்த ஒரு கலர்லேயும் சரி, எந்த ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு க்ளாத்தாக இருக்கட்டும், எந்த இதாக இருக்கட்டும், அது வந்து அவளுக்கு வந்து சந்தோஷத்தை தராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்றை விட இன்னொன்று பெட்டராக இருக்குன்னு அவளுக்கு வந்து எப்போவுமே வந்து தோண்டிகிட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு டெக்ஸ்டைல் போய் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு துணி எடுக்கிறான்னா அவன் வந்து அந்த துணியை வந்து ரொம்ப விருப்பப்பட்டு தான் வாங்குவாள். ஸோ எவ்வளோ ரூபாய் வந்து இருந்தாலும் அது வந்து எப்படியாவது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து துணியை வந்து வாங்குவாள். ஸோ அந்த துணியை வந்து வாங்கின பிறகு வந்து அந்த துணி வந்து ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு மாதம் மேக்ஸிமம் வந்து ஒரு இயருக்கு தாண்டின பிறகு வந்து அந்த துணி வந்து அவளுக்கு பிடிக்காத ஒரு துணியாக வந்து மாறிடும். ஆனால் ஆண்களை பொறுத்தவரையில் இது வந்து அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். ஆண்களை பொறுத்தவரை ஒரு ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து அவங்க வந்து பல வருஷம் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கல்யாணமான கப்பல் இதில் வந்து ஒரு ஆண் வந்து அவனோட ஒய்ஃபை வந்து கூடுதலாக கவனிப்பானா, இல்லை அந்த பெண் வந்து அவனோட ஹஸ்பண்டை வந்து கூடுதலாக கவனிப்பாளா? ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனான கேள்வி அப்படி தானே. ஆனால் இதுக்கு உள்ள பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து அவளை கணவன் வந்து அவளை எவ்வளோ தூரம் வந்து பார்த்துக்கிறானோ அதை விட 100 மடங்கு வந்து அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைப்பாளாம். ஸோ இது வந்து நிறைய ஸ்டடீஸ் கூட இது வந்து உறுதிப்படுத்திருக்கு. ஆனால் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு ஒரு பட்சத்தில் வந்து அவள் வந்து அவளோட கணவன் வந்து அவளை எவ்வளோ தூரம் வந்து அவளை வந்து பாசம் கொடுத்தாலும் சரி, அந்த குழந்தை தான் அவளோட ஒரு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வந்து அவள் நினைப்பாள். அவளை கூட வந்து அவள் அந்த குழந்தைக்கு அடுத்தபடியாக தான் நினைப்பாள். பெண்களில் வந்து ரகசியங்களை வந்து பாதுகாக்க முடியுமா? லண்டனில் நடத்தின ஸ்டடி படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணால் வந்து 47 மணிக்கூருக்கு மேலே வந்து ஒரு ரகசியத்தை வந்து பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து 47 மணிக்கூர், அதுக்கு முன்னாடி வந்து அந்த ரகசியத்தை வந்து அவள் உடைச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா கீழே லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன்.